எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் 4 பிட் PIPO parallel input parallel output ரெஜிஸ்டரை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் சோதனை செய்வது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் IC74LS95 ஐ பயன்படுத்தி 4-bit PIPO ரெஜிஸ்டரை உருவாக்கி சோதிக்கவும் முடியும். இந்த செய்முறை பயிற்சிக்கு தேவையான அனைத்து கருவிகள் மற்றும் பொருட்களை சேகரிப்போம். யூசர் மேனுவலுடன் கூடிய டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட், டேட்டா ஷீட்டுடன் கூடிய IC74LS95, மேல் டு மேல் ஜம்பர் வயர்கள், மேக்னிஃபையிங் லென்ஸ். ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்களில் PIPO parallel input parallel output பற்றி விவாதிப்போம். PIPO என்பது parallel in parallel out என்பதை குறிக்கிறது. மேலும் இது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் ஒரு வகையான ஷிஃப்ட் ரெஜிஸ்டரை குறிக்கிறது. ஒரு PIPO ஷிஃப்ட் ரெஜிஸ்டரில் டேட்டா parallel-ஆக உள்ளிடப்படுகிறது, அனைத்து பிட்களும் ஒரே நேரத்தில். மேலும் முழு டேட்டா தொகுப்பும் அவுட்புட்களில் parallel-ஆக கிடைக்கும். parallel in பொதுவாக கிளாக் சிக்னலின் உயரும் அல்லது வீழ்ச்சியின் விளிம்பில் அனைத்து டேட்டா பிட்களும் ஒரே நேரத்தில் ஷிஃப்ட் ரெஜிஸ்டரில் உள்ளிடப்படும். parallel out டேட்டா லோட் செய்த பிறகு முழு டேட்டா தொகுப்பும் அவுட்புட்களில் ஒரே நேரத்தில் கிடைக்கும். ஒவ்வொரு அவுட்புட்டும் parallel டேட்டாகளின் ஒரு பிட்டுடன் ஒத்துள்ளது. parallel input டேட்டா 1011 D0, D1, D2 மற்றும் D3 இல் வழங்கப்படுகிறது. கிளாக் ஃபிளிப்-ஃப்ளாப்களில் டேட்டாவை parallel-ஆக ஏற்றுவதை தூண்டுகிறது. கிளாக் பல்ஸுக்கு பிறகு டேட்டா 1011 ஃபிளிப்-ஃப்ளாப்பில் சேமிக்கப்படும். parallel out Q0 = 1, Q1 = 0, Q2 = 1, Q3 = 1. PIPO ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்கள் டேட்டாக்களின் தொகுப்பை parallel-ஆக ஏற்ற வேண்டியிருக்கும் போது எந்த ஷிஃப்டிங் செயல்பாடும் இல்லாமல் அவுட்புட்களில் கிடைக்க வேண்டும் போது பயன்படுத்தப்படுகிறது. IC74LS95 பற்றி விவாதிப்போம். இது 14-pin dual inline package ஆக கிடைக்கிறது. IC74LS95 என்பது parallel லோட் திறன் கொண்ட 4-bit parallel access shift register ஆகும். IC74LS95 இன் பின்கள் 7 மற்றும் 14 ஆகியவை கிரவுண்ட் நெகட்டிவ் மற்றும் +5 வோல்ட் பவர் சப்ளை வழங்குவதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. பின்கள் 2, 3, 4 மற்றும் 5 A, B, C மற்றும் D ஆகியவை 4-bit parallel இன்புட்கள். பின்கள் 13, 12, 11 மற்றும் 10 QA, QB, QC மற்றும் QD ஆகியவை 4-bit parallel அவுட்புட்கள் ஆகும். பின் 6 என்பது மோட் செலக்டர். மோட் கண்ட்ரோல் இன்புட் லாஜிக் 1 இல் parallel இன்புட்கள் A = B = C = D = 0 எனில் QA, QB, QC மற்றும் QD 0, 0, 0, 0க்கு சமமாக இருக்கும். பின்கள் 8 மற்றும் 9 முறையே இடது மற்றும் வலது ஷிஃப்ட்களுக்கானவை. IC74LS95 PIPO-ஐ பயன்படுத்தி 4-bit parallel in parallel out ஷிஃப்ட் ரெஜிஸ்டரின் கட்டுமானம் மற்றும் சோதனை. அனைத்து காம்பனன்ட்களையும் சேகரித்து அவற்றை சரிபார்த்து IC74LS95 ஐ பயன்படுத்தி 4-bit ஷிஃப்ட் ரெஜிஸ்டரின் சர்க்கியூட்டை பிரெட்போர்டில் இணைக்கவும். மேக்னிஃபையிங் லென்ஸை பயன்படுத்தி IC-யின் மேல் அச்சிடப்பட்ட IC74LS95 ஐ கண்டறியவும். IC சரியாக சீரமைக்கப்பட்டுள்ளதா என்பதையும் பின் 1 சரியான நிலையில் உள்ளதா என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட்டில் உள்ள பிரெட்போர்டில் 2 IC-களை மெதுவாக செருகவும். பின் 7 ஐ கிரவுண்ட் நெகட்டிவ் உடனும் மற்றும் பின் 14 ஐ +5 வோல்ட் சப்ளை உடனும் இணைக்கவும். மற்றும் பின் 14 ஐ +5 வோல்ட் சப்ளை உடனும் இணைக்கவும். டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட்டில் உள்ள கிளாக் இன்புட்டுடன் பின் எண் 9 இணைக்கவும்.
டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட்டில் உள்ள அவுட்புட் எல்இடிகளை QA, QB, QC மற்றும் QD என அடையாளம் காணவும். அவுட்புட் LED QA உடன் பின் 13 ஐ இணைக்கவும். அவுட்புட் LED QB உடன் பின் 12 ஐ இணைக்கவும். பின் 11 ஐ அவுட்புட் LED QC உடன் இணைக்கவும். ட்ரெய்னர் கிட்டில் உள்ள அவுட்புட் LED QD உடன் பின் 10 ஐ இணைக்கவும். 2, 3, 4 மற்றும் 5 ஆகிய பின்களை முறையே A, B, C மற்றும் D என ட்ரெய்னர் கிட்டில் உள்ள டாகிள் இன்புட் சுவிட்சுகளுடன் இணைக்கவும். பின் 6 மோட் செலக்டரை இன்புட் டாகிள் சுவிட்சுடன் இணைக்கவும். IC74LS95 க்கான +5 வோல்ட் DC பவர் சப்ளையை சுவிட்ச் ஆன் செய்யவும். டாகிள் சுவிட்ச் மூலம் மோட் கண்ட்ரோல் இன்புட்டிற்கு லாஜிக் 1 ஐ பயன்படுத்தவும். கிளாக் இன்புட் பின்னில் கிளாக் பல்ஸை பயன்படுத்தவும் மற்றும் சர்க்யூட் டயக்ராமில் காட்டப்பட்டுள்ளபடி parallel இன்புட் பின்களுக்கு 4-பிட் டேட்டா இன்புட்டை பயன்படுத்தவும். வெவ்வேறு parallel இன்புட்களை பயன்படுத்தவும் மற்றும் அட்டவணையில் தொடர்புடைய அவுட்புட் லாஜிக் லெவல்களை பதிவு செய்யவும். இன்புட் 0 0 0 1, கிளாக் பல்ஸ் 1, அவுட்புட் 0 0 0 1, இன்புட் 0 0 1 0, கிளாக் பல்ஸ் 2, output 0 0 1 0, input 0 0 1 1, கிளாக் பல்ஸ் 3, output 0 0 1 1, input 0 1 0 0, கிளாக் பல்ஸ் 4, output 0 1 0 0, input 0 1 0 1, கிளாக் பல்ஸ் 5, output 0 1 0 1, input 0 1 1 0, clock pulse 6, output 0 1 1 0, input 0 1 1 1, clock pulse 7, output 0 1 1 1, input 1 0 0 0, clock pulse 8, output 1 0 0 0, input 1 0 0 1, clock pulse 9, output 1 0 0 1, input 1 0 1 0, clock pulse 10, output 1 0 1 0, input 1 0 1 1, clock pulse 11, output 1 0 1 1, input 1 1 0 0, clock pulse 12, output 1 1 0 0, input 1 1 0 1, clock pulse 13, output 1 1 0 1, input 1 1 1 0, clock pulse 14, output 1 1 1 0, input 1 1 1 1, clock pulse 15, output 1 1 1 1. எனவே IC74LS95 ஐ பயன்படுத்தி 4-bit PIPO ரெஜிஸ்டரை உருவாக்கியுள்ளோம். வெவ்வேறு உள்ளீடு பயன்படுத்தப்பட்டது. தொடர்புடைய வெளியீடுகளை கவனித்து ட்ரூத் டேபிள் மூலம் சரிபார்க்கப்பட்டது. இப்போது நீங்கள் IC74LS95 ஐ பயன்படுத்தி 4-bit PIPO ரெஜிஸ்டரை உருவாக்கி சோதிக்க முடியும் என்று நம்புகிறேன். 4-பிட் PIPO parallel input parallel output ரெஜிஸ்டரை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் சோதிப்பது என்பது குறித்த அமர்வை இது முடிவு செய்கிறது. நன்றி.